வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3120 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 3060 சப்போர்ட் ஆச்சு. மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருந்து அடுத்தடுத்த 2 இலக்கான 3160 3220 தொட்டுட்டு ஹைலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, ப்ரைஸ் முழுக்க பையிங்க்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட்டாக இன்றைக்கும் பையிங்க்கு சாதகமாக இருக்குன்றதை எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் வந்தனால கொஞ்சம் பொசிஷன் ஆட் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருங்க. எது வரைக்கும் பை பண்ணலான்னா 3160 வரைக்கும் பை பண்ணிட்டு 10 பாயிண்ட் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 3252. டார்கெட்டை கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கிறோம். இந்த கான்ட்ராக்ட் முடிவடைகிற காரணத்தினால சில சமயம் கான்ட்ராக்ட் முடிவடைகிறப்ப அதிகமான பையிங்கில் முடிவடையலாம். இந்த மாதிரி ட்ரெண்டில் முடிவடைகிற நேரத்தில் இல்லைன்னா ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக கீழே வந்து புக் ஆகலாம். ஸோ பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். திங்கக்கிழமை மார்க்கெட்டில் புதிய கான்ட்ராக்ட் பற்றி தெளிவான வீடியோ ப்ரெசன்டேஷனோட பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.